பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? தூரத்துல ஒரு நாய் அப்படிங்க. யப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் அங்க கேக்குதுப்பா. ஐயா கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்றேன் சார். நான் வித்த காசு கோலிக்கு கொடுத்துட்டு வா. பயத்துல யூரின் டேங்க் வெடிச்சிடுச்சு. டெல்லியில ரொம்ப கொடூரமா ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இஷ்டத்துக்கு நீ ஏதாவது கெஸ் பண்ணிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காத. டெல்லியில ரொம்ப கொடூரமான ஒண்ணு நடக்குது. ரேப்பா? அது ஜாதி ஆணவ கொலையா? வேற ஏதாவது கொடூரமான கொலைகளா, குண்டு வெடிப்பா, தாக்குதலா, போரா? இல்லை இல்லை இல்லை. ஒட்டுமொத்தமா இருக்கிற அந்த ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் அப்படியே அப்ரூவ் பண்ணிட்டு ஊர்கோடியில ஷெல்டர்ல மாத்த போறாங்க. இதான் ரொம்ப கொடூரம். இவங்களை பொறுத்தவரைக்கும் இதுதான் ரொம்ப கொடூரம். ரேப்போ, மர்டரோ, இல்ல ஜாதி ஆணவ கொலையோ, இல்ல போரோ அதெல்லாம் கிடையாது. மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சுல, அதெல்லாம் கொடூரம் கிடையாது. இதுதான் கொடூரம். இங்க நடக்கிற மாதிரி அநியாயம் கோயம்பேடு மார்க்கெட்ல நடக்குன்னு அங்கேயும் நீங்க தானே ஒரு தட்டி கேட்கணும். எங்க நடந்தா என்ன அக்கிரமம் எங்க தலைவரிச்சு ஆடுதோ அங்க இந்த சினேக் பாபு படம் எடுத்து ஆடுவான். வாங்க போலாம். வாங்கண்ணே போலாம். இவங்களுக்கு கொடூரம் பாயுது. இதெல்லாம் யாருன்னு பார்த்தா எங்க அப்படி ஒரு நூல்ல வந்து நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நூல் கோட்டுல வந்து போராட்டம் பண்றது, வீடியோ போடுறது, நூலுக்கு இருக்க சம்பந்தம் இருக்கு. நூல் மாதிரி ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் கொடூரம். அப்படியா? நிச்சயமா? சத்தியமா? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் பக்கத்து தெருல இருந்து வரேன். இப்ப என்னைய கடிச்சு விடுமே. வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. என் நெத்திய நல்லா பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. நீங்க அந்த டைம்ல வராதீங்க, நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அடடே வாப்பா சோனியா, என்ன நல்லா இருக்கியா? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? கொஞ்சம் அப்படிதான் இருக்கு, நம்ம கவனமா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் புரியுது. ஆனா நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? மேல அங்க போறேன்னு கேட்கிற கேள்வி இருக்குல்ல, நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? கண்டிப்பா கடி வாங்கிருக்கேன். இல்ல கடி வாங்கணும்னா மருத்துவமனைக்கு போறோம். அதெல்லாம் ஒரு வசதி இருக்கு, கோபி பண்ணிக்கிறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிதான் பேசுவேன். ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிபட்டதாக எப்போது செய்தி கேட்டீர்கள்? அது பாயிண்ட் நான் சொல்லவே வரல. பாயிண்ட் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. நீங்க எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. அதனால நாங்கள வாய் மூடிட்டு நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம்னு நினைக்கிறீங்க. அதனால நாங்கள வாய் மூடிட்டு நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம்னு நினைக்கிறீங்க. அதனால நாங்கள வாய் மூடிட்டு நீங்க சொல்றபடி எல்லாத்தையும் கேட்றோம்னு நினைக்கிறீங்க. நாயை பார்த்து உங்களுக்கு என்ன பயம்? என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது. ஆக்சுவலா நாய் கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. நீங்க என்ன எந்த அளவுக்கு கெட்டவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் நல்லவன். ஆனா எந்த அளவுக்கு என்ன நல்லவன் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் கெட்டவன். 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா? இப்ப இதுக்கெல்லாம் நம்மள யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? சந்தோஷம். யூஸ் பண்ணுங்க. யூஸ். உங்க கணவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரல? என்னோட கணவர் அங்க கடைக்குட்டி ஒருத்தன் வந்திருக்கான். அவனுக்கு இப்பதான் 35 டேஸ் ஆறுது. அதனால அவனை பாத்துக்கணும். பையனா பொண்ணா? கடைக்குட்டினா அவன் நாய்க்குட்டி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அவன் புதுசா அவனை சொல்லி ஆஃப் பண்ணிட்டானடா. என்ன சொன்னா? கடைக்குட்டினா அவன் நாய்க்குட்டி. இந்த மாதிரி மேஜர் மிஸ்டேக் பண்ணா உங்க கிராமத்துல எப்படி தண்டிப்பாங்க? எங்க கிராமத்துல இந்நேரம் கட்டி வச்சு வெந்நீரை மேல ஊத்தி கையக்கால பிக்காம போனா போது பச்சை பயிரான மன்னிச்சு பத்துக்கு காசு கொடுத்து வெளியூருக்கு ஏற்றி விடுற ஊரு. மனுஷ பயிர் வாழ்ற ஊரு, மனித நேயம் உள்ள ஊரு. மத்த மாதிரி போட்டு வாங்கி இறக்கமே இல்லாம சிக்கல்ல மாட்டி விட்டு சீரழிய விட்டு வேடிக்கை பாக்குற ஊர்ல 4 hours மேக்ஸிமம் அவன் வந்து தனியா நான் விட்டதில்லை அவனை வீட்டுல. ஸோ அதனால என் ஹஸ்பண்டை வந்து 3 பேத்தையும் காவலுக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். என்னப்பா
ஏப்பா உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? என்ன சார் கலாணிப்பட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? வைக்க மாட்டேன் சார். அப்ப உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதை நீங்க பண்ண மாட்டீங்க, கரெக்ட்டா? இல்ல நறுக்கி போடுமா நறுக்கி. ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. இந்த புத்திசாலி தந்த கதவோரத்துல மட்டும் காட்டினா பத்தாதுப்பா, மொட்டை மாடி வரைக்கும் காட்டணும். அடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷரும் ஒண்ணா? அம்புட்டியும் கேட்கிறான். நாயும் மனுஷரும் ஒண்ணா? இல்ல இல்ல இல்ல. நாங்க வேக்சின் பண்றோம், இம்யூனைசேஷன் பண்றோம், அதெல்லாம் பண்றோம் டாக்ஸ்க்கு அப்படின்னா எங்க பாக்கெட்ல இருந்து செலவு பண்றோம். அறிவு இல்ல உனக்கு? ஆர் லிமிட் போகும்போது பியாண்ட் யுவர் லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அதை செய்யறேன்னு சொல்லுது. இந்த பண்டரி பாய் மாதிரி இருந்தா மட்டும் பத்தாது, முடிதான் நரத்துக்குனா மூளையமா நரத்துக்கு உனக்கு அங்க என்ன பார்வை? நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஆனா பண்றேன் பேர் வழியில கில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. அதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறாய்? நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகின்னு இருக்கேன். ஒரு கவுன்சிலரா ஒரு கவுன்சிலரா நான் பேசுறேன். இப்ப என்ன நடந்து போச்சு நீ கத்துற? அத நான் இன்னொரு கம்பெனியனா தான் பாக்குறேன். அந்த இடத்துல நான் அதை த்ரெட்டா பாக்குறேன். நாய் வண்டி பிடிச்சிட்டுலாம் போச்சுல, அப்ப அதை தடுத்ததும் அதற்கு எதிராக நின்னது யார்? நாங்க தான். யார் இவன் நல்லது செய்யறானா? ஆமாண்ணே. எல்லாம் நேரம்டா. நம்ம ஊர்ல நாய் பிடிக்கிற வண்டி வந்துகிட்டு இருக்கு. அது நம்ம ஊர்ல ஒரு வெறி நாய் சுத்திட்டு இருக்கு, அதை பிடிக்கிறதுக்காக பஞ்சாயத்துல இருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. இறங்கி ஏதாவது செய்யலாமான்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வருது. அதை நீங்க தடுத்ததுனால 10 வருஷத்துல என்ன ஆயிருக்கு? இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. திருந்துங்கடா டேய். ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. இப்ப என்ன செய்யலாம்? நாங்க வந்து எங்க 10 நாயை உங்கள்ட்ட கொடுக்கறோம், இன்ஜெக்ஷன் போடுங்க, ஏபிசி பண்ணுங்க, திருப்பி எங்க ஸ்ட்ரீட்ல கொண்டு வந்து விட்டுடுங்க எங்க 10 நாயை. உங்க அட்ரஸ்? நம்பர் 10 ஐயனார் வீதி அடைய. இதுக்கு முன்னால அந்த ஸ்ட்ரீட்ல கொலை ஏதாவது நடந்திருக்கா? இல்லையே. இனிமே கொலை விடும். உங்க ஸ்ட்ரீட்டுக்கே வந்து நான் கவுன்சிலரா இருக்கேன். நான் எங்க இதுல இருந்து எல்லாருக்குமே எல்லா டாக்ஸ்க்குமே நாங்க இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாவம் அந்த துப்புரவு தொழிலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மார்னிங் கிளீனிங் போறாங்க, என்கிட்ட வந்து அழுறாங்க, மேடம் நாங்க எவ்வளவுதான் மேடம் கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு. கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தம் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். வேங்கியமாவா ஒத்தையில நிக்க தில்லு இருந்தா மொத்தமா வாங்கல. வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறது வழக்கம் சார். நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இருந்துச்சு. என் பொண்ணை கொன்னதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் கையாலேயே சோறு திங்க உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? எனக்கு உயிரே கையில இல்ல சார், அப்படியே கொலை நடுங்கி போயிருவோம்னு சொல்லுவோம்ல. விட்டுரு, இத்தோட விட்டுரு. இது எச்சரிக்கை இல்ல, கட்டளை 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 கட்டளை. வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி கீ அப்புறம் ராட்வீலர் பாக்ஸர் மூணுக்கே ஒரு பொண்ணு வளர்த்துருது திறந்து விட்டுச்சு. கிட்ட என்னோட பையன் வந்து ரோட்ல நின்னா அப்போ அந்த பொண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3 அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. கீழே தரல வந்து அப்பா காப்பாத்துப்பா காப்பாத்துப்பா அப்படி பண்றேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் இந்த ஊரோட மொத்த கண்ட்ரோல் என் கையில தான் இருக்கும். நீ ஆட்டம் போட முடியாது. முடியாதா? நான் நெட்டி முறிச்சுனா இந்த சிட்டி நிக்கும், நிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில காட்டுறேன் இந்த ஊரோட கண்ட்ரோல் யார் கையில இருக்குன்னு. பின்னாடி முதுகு கவு ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. எப்படி காட்டி பின்னாடி தரமா நடந்துக்க? முதல்ல மனுஷான புரிஞ்சு கத்துக்க. இன்னொரு தடவை அப்படி பண்ண நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 25 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும் சொன்னாங்க, இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கூட எல்லாம் உடச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க டாக்டர்ஸ். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து விட்டு லவ்வர்ஸ் எல்லாரையும் அதுல மெம்பர்ஸ் ஆக்கி வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 20 வருஷம் நாய் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் லேண்ட்ல அழகா வச்சிருந்து பாதுகாத்து ஒரு பிரச்சனை இல்லாம இந்த பிரச்சனைக்கு இன்னைக்கே தீர்வு காண முடியும். இந்தியா பூரா அதுக்கு அலோகேட் பண்ணணும். அவ்வளவுதான்.
ஃபாரஸ்ட் லேண்ட்ல சூப்பரா ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணலாம். முதல்ல வாங்க சொல்லுங்க. வண்டர்ஃபுல் ஐடியா சார், சூப்பர் ஐடியா. நம்ம அதுங்களுக்கு ஊசி போடுறதுக்கான காசு கொடுக்க சொல்லுங்க. இப்ப நீங்க ஒரு ஷெல்டர் அமைக்கிறது சம்பந்தமா இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேக்குறீங்க. ஏதோ ஒரு நாய்க்கே உங்களுக்கு இவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா, என் சொந்த பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு நான் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லையா? கண்ண பார்க்காத ஏதோ ஒரு நாய்க்கே இவ்வளவு பாதிப்பு வருங்கிறதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி அரசாங்கத்தை கேட்பீங்கன்னா, வயசானவங்கள கடிச்சிருது, என் புள்ள ஸ்கூலுக்கு போய் கடிச்சிருது, நாய் குறுக்க வந்து என் புள்ள செத்து போச்சுன்னு கேட்கிற ஒரு அப்பாவுக்கு கவர்மெண்ட் இருந்தாகணும், இருந்து ஆகலைன்னா பிரச்சனை தான். பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க. தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். தெருநாய்கள் வந்து நீங்க அகற்றிட்டீங்கன்னா தெஃப்ட் அதிகமாகும் நான் பிலீவ் பண்றேன். நம்பாத. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா, இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கு? பார்க்கிங்ல நான் பார்க் பண்ணி வச்சப்போ எல்லாமே வண்டிக்கு கீழே தான் படுத்துக்கும். ஒரு பிரச்சனை வந்தது கிடையாது. வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? அது கடிச்சு வச்சதா கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார். அது உள்ள போய் செத்து போச்சு. ஆக்சுவலா என்ன சொல்லிருக்கணும், பாவம் செத்து போச்சு, என் கார் போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். எனக்கே புரியும் உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ். இது 10,000 ரூபாய் போச்சேனா? இதுக்கே உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது. பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, அந்த குழந்தை இறந்து போச்சு, இது உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ், அவ்வளவுதான். நான் விரல ஆற்றவன் இல்லடா, விரல விட்டு ஆற்றவன். எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட். டீமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இததான் அவங்க ரொம்ப, இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்ககிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது ஒரு வேற ஒரு பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன, ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. பெரிய மனுஷன் பார்த்தா இவனு செம்பு கேசா இருக்காரு. கம்ப்ளீட்லி கண்டெம் திஸ். ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்த வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. இவங்க என்னைக்காவது ரோட்டில் நடந்து போயிருப்பாங்களா? நைட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு ரோட்டில் நடந்து வந்திருப்பாங்களா? இவங்க குழந்தைய பக்கத்தில் இருக்கிற கடைக்கு நடந்து போய் வாங்கிட்டு வாப்பா. இவங்க குழந்தைங்க நடந்து டியூஷன் போயிருக்காங்களா? நடந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? தெருநாயை கடந்துருப்பாங்களா? நல்லா கார்லேயே போவாங்க, கார்லேயே வராங்க, நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. யாரோ கடி வாங்குறாங்க, யாரோ சாகுறாங்க. இதுங்க என்ன பண்ணுது? இதை எடுத்துன்னு வந்து நிற்குதுங்க.